ஹே ஆமி, எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ரியாவும் மாலில் ஒரு ஃபுட் கோர்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் ஓயன், இது சரி வரும்னு நினைக்கிறியா? அவன் இப்போது ஃபோட்டோவெல்லாம் கொடுத்துருவானா? எனக்கு வர பயமாக இருக்கு ஓயன். அவன் அதை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். நம்ம இன்னும் திருப்பி போய் அவன்கிட்ட பேசி எதுவும் பெரிய பிரச்சனை ஆகிடப்போகுது ஓயன். வேணாமே, வீட்டுக்கு போயிடலாம் வாயன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத சரியா? அவன் யார் மட்டும் காமி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவான். இப்படியே நீங்களும் ரியாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த பையன் வருவான்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த பையனும் ரியாவுக்கு கால் பண்ணுறான். பண்ணி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஸோ எங்கே வரணும்னு கேட்குறான். ரியா உடனே வர சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஏன்னா அவன் வந்துட்டான்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபோட்டோ ஏதாவது அவன் லீக் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிரும். இப்போது பயந்த என்ன யூஸ்? நான் அப்போவே சொன்னேன் அவனை லவ் பண்ணாத, அவன் கூட போகாதன்னு. இப்போ பாரு, ஃபோட்டோ எடுத்து வச்சு உடனே மிரட்டிகிட்டு இருக்கானா? சரி, பயப்படாமல் இரு, அவன் யாருன்னு காமி, நான் போய் பேசி பார்க்குறேன். அவன் வந்துட்டான்டி. இது பாரு, அங்கே ஒயிட் கலரில் ஒரு ஷர்ட் போட்டிருக்கான்ல, அவன்தான். சரி இரு, நான் வரேன். நீங்கள் ரியா ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கேருந்து வேகமாக எந்திரிச்சு போகிறீங்க. ரியா சொன்ன பையனை தாண்டி நீங்கள் வேறு பையனை பார்த்து அந்த பையன்கிட்ட போகிறீங்க. ரியா தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. நீங்கள் நேராக போய் அந்த பையனை ஷோல்டரில் பேட் பண்ணி கூப்பிடுறீங்க. அவர் திரும்பி உங்களை பார்த்து என்னென்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அவரை ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அவர் கன்னத்துலேயே கை வச்சுட்டு உங்களை ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அவரை சுற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அடித்தது வேறு யாரும் இல்லை, ஜங்குக்கு தான். அப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்து, யார் நீ, எதுக்கு இவன் மேலே கை வைக்கிற? நான் யாரா? அவர்கிட்ட கேளு, தெரியும். மச்சான், யார்ரா இவ? அடித்ததும் இல்லாமல் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஜங்குக் உங்களே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்போது அவரை பார்த்து, என்ன முறைக்கிற? இவர் பண்ணது அப்படியே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு, இவருக்கு அவார்டு கொடுப்பாங்க. நீ பண்ண வேலைக்கு இன்னும் 2 வைக்கணும் ஒன்று. என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அவள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு மிரட்டிகிட்டு இருக்க. நீ பண்ண வேலைக்கு ஒன்று அடிக்காமல் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இது பாரு, ஒழுங்காக அவள் ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணு. இதுக்கப்புறம் அவளை நீ பிளாக்மெயில் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இன்னொரு தடவை பொண்ணுங்க ஃபோட்டோன்னு அலையாமல் ஒழுங்காரு சரியா? அவள் ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணுற, புரியுதா? அப்போது ஜங்குக் உங்ககிட்ட வந்து, என்ன பாய் ஓரா நீளுது, எங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்க? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பெரிய யோக்கியமாக பேசிக்கிட்டு இருக்க. ஏன் உனக்கு எல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறியா? அப்போ எல்லோரும் முன்னாடியும் சீன் க்ரியேட் பண்ணுறியா? ஒழுங்காக அவள் ஃபோட்டோ டெலிட் பண்ணிடு, இல்லைனா உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், புரியுதா? அப்போது அங்கே ரியா ஓடி வரா. உங்ககிட்ட வந்து சார் சாரி சார், ஏதோ தெரியாமல் அடிச்சிட்டா. என்னடி நீ அவன்கிட்ட போய் சாரி கேட்டுட்ருக்க? அவன் தானடி உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன பைத்தியமா உனக்கு? ஏன் அது இவர் இல்லை, அவன் அங்கே நிற்கிறான்டி. நீ பேச தானடி வந்த, எதுக்கடி அவர் மேலே கை வச்ச? எது இல்லை, எனக்கு புரியலை. ஐயோ சும்மா இருவோம். சார் சாரி சார், நாங்கள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க. என்ன வா போயிடலாம். சாருக்கு வேறு கோவம் வருதில்ல, சாரி கேட்டு ஓடிவா. நீங்கள் ஜேகேவை பார்த்து சாரி சொல்கிறதுக்குள்ளேயே உங்களை ரியா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. நீங்கள் 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிட்டீங்க. ஜேகே உங்களை கோவமாகவே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ரியாவும் இப்போது வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க நைட்டு. அப்போது ரியா வந்து கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கா, ரொம்ப டென்ஸ்டாக இருக்கா இன்றைக்கி இப்படி ஆனதை நினச்சி. நீங்களும் ஒரு மாதிரி எந்தா அவ்வளோ சீக்கிரம் அடித்தும் கேட்காம நினச்சி பயத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அறிவே இல்லை ரியா உனக்கு. நான் வேறு போய் அவரை அடிச்சிட்டேன், என்ன எதுன்னு கேட்காம. மனுஷன் பாவம்,
எல்லாரும் முன்னாடியும் வச்சு அடிச்சிட்டேன்டி. ஏண்டி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீயா போய் ஏஞ்சி பைத்தியம் மாதிரி அவனை அடிச்சுட்டு வந்துட்ட. இப்போ புலம்பிகிட்டு இருக்க. பூடி, எல்லாம் உன்னால தான். நீ ஒழுங்காக சொல்லியிருக்கணும். ஒயிட் ஷர்ட்னா அவனும் தானே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான். நான் தான் போய் ஒரு வேகத்தில் அடிச்சிட்டேன். ஏண்டி நான் அவனை உன்கிட்ட பேச தானடி சொன்னேன். அவன்கிட்ட போய் பேசி ஃபோட்டோ வாங்குன்னு சொன்னான். அதுவும் அவனை கூட போய் அடிக்கலை, வேறு எவனையோ போய் அடிச்சுட்டு வந்திருக்க. இல்லை, பேசினா அவன் பயப்பட மாட்டான். அதுக்கு தான் போய் டைரெக்டாக ஆக்ஷனில் இறங்கிடலான்னு போய் ஒன்று அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவனுக்கு வேறு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஆள் வச்சு அடிச்சிடுவானோ. ரொம்ப யோசிக்காதவன் விடு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன்கிட்ட வேறு ஃபோட்டோ வாங்கணும். ஏய் என்னடி பண்ணுற? ஏய் உனக்கு தான் குடித்தாலே ஒத்துக்காதுலடி. நீ குடிக்கவே மாட்டியே, எதுக்கு இப்போ எடுத்து குடித்த? இல்லை, ரொம்ப டென்ஷனாக இருந்ததா, அதான் குடிச்சிட்டேன். கருமம், எப்படி இதெல்லாம் குடிக்கிறீங்க? நல்லாவே இல்லை. சீ. சொல்லுவடி சொல்லுவேன். முழுசு தான் வாங்கி குடிச்சிட்டு எப்படியா? ஐயோ, இவ்வளோ வச்சுக்கிட்டு. ஏண்டி நான் உன் கூட சேராமல் இருந்திருந்தாவாத நானே அவன் காலில் விழுந்து ஃபோட்டோ வாங்கியிருப்பேன்டி. உன்னை கூட்டிகிட்டு போய் எனக்கே நான் ஆப்பு வச்சுக்கிட்டு வந்துட்டேன் பார்த்தியா? இப்போது எதுக்கு என்ன திட்டுற? ஏதோ தெரியாமல் ஆயிடுச்சு, விடு. ஒயன் இங்கே நில்லு, நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன், சரியா? அது வரைக்கும் எங்கேயும் போயிடாத. ரியா, நானும் வரவா? ஏன் இப்போ அங்கே வந்து என்ன பண்ண போகிற? இல்லை, தனியாக போகிறல்ல, அதான் ஒரு ஹெல்ப்புக்கு. ஒன்றும் தேவையில்லை, மூடிட்டு இங்கே நில்லு. நீ அதுவே எனக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப், புரியுதா? நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மூடி, ரொம்ப தான் பண்ணுறான். ரியா வாட்டர் பாட்டில் வாங்க போயிட்டாங்க. நீங்கள் இப்படியோ அப்படியோ நடந்துகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணது வேறு ஒரு மாதிரி எல்லாமே பிளர்ராக தெரியுது. நீங்கள் அப்படியே நடந்துகிட்ருக்கீங்க. அப்போது ஆப்போசிட்டில் வந்து 2 பேரும் பைக்கில் வராங்க. வந்து, டே மச்சான், அது அந்த பொண்ணு தானே இன்னைக்கு ஒன்று அடித்தாலே? ஏய் என்னடா சொல்லி காமிக்கிறியா அவள் அடித்தானு? இல்லைடா, அவள் தானே ஒன்று அடித்தது, அங்கே நிற்கிறா பாரு. மச்சான், இதான் நல்ல சான்ஸு. அவளை போய் நீ திருப்பி ஒன்று அடிச்சுட்டு வந்துரு. டே மூடிட்டு வா, எனக்கு தெரியும். உங்களுக்கு ட்ரிங்க் பண்ணதுனால ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பைக் வர்றது கூட தெரியாமல் நீங்கள் பாட்டு நடந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி அவர் வந்ததுனால நீங்கள் நகரவும் இல்லை, எவ்வளோ ஹார்ன் அடித்தோம். ஸோ அதனால் அவர் வண்டியை நிறுத்திட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. சாரி. நான் ஏன் சாரி கேட்கணும்? நீங்கள் தான் என் முன்னாடி வந்து பைக்கை நிறுத்தியிருக்கீங்க. ஆமாம், உங்கள் ஃபேஸில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. மச்சான், கொழுப்பை பார்த்தியா அவளுக்கு? காலையில் ஒன்று நடிச்சுட்டு தெரியாத மாதிரியே நடிக்குது. 2 மண்டையிலேயே வச்சுட்டு வராத. ஜங்குக்கு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போகிறீங்க. அவர்கிட்ட பிடிச்ச ஒரு ஷர்ட்டை பிடிச்சி வேகமாக ஒரு பைக்லேருந்து கீழே இழுக்கிறீங்க. நீங்கள் பேலன்ஸே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஸ்லிப் ஆகும்போது அவர் உங்களை டைட்டாக பிடிச்சிட்றாரு. நீங்கள் அவர் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அப்போ ரியா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வெளியே வரா. உங்கள் 2 பேரையும் பார்த்த உடனே அவளுக்கு மறுபடியும் இவன் என்ன பிரச்சனை இழுத்து விட்டுருவாளுன்னு நினச்சி பயந்து உங்ககிட்ட வரா. இதை பார்த்த ஜங்குக் ஃப்ரெண்ட் வந்து நேராக ரியாவை உங்ககிட்ட வர விடாமல் தடுத்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடுறான். நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரோட ஐஸே பார்த்து அவரோட ஃபேஸை கப் பண்ணி அவர்கிட்ட க்ளோஸாக போகிறீங்க. நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு அவரோட லிப்ஸில் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட போய் அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அவர் பேக் கிஸ் பண்ணலை. அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை கிஸ் பண்ணிவிட்டு அவர் மேலே செஸ்ட்லேயே சாஞ்சு படுத்துடுறீங்க நின்றுட்டு. அவர் உங்களை அப்படியே தான் பிடிச்சிட்ருக்காரு. அப்போது ரியா வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு வேகமாக அங்கே ஓடி வந்து ஜங்குக்கு முன்னாடி நின்று,
சார் சார் சாரி சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஏய், யார் நீங்கள் 2 பேரும்? காலையிலேருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், அது காலையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நடந்தது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல போறியா என்ன? அப்படி இல்லை சார். ஐயோ, இந்த குடிகார நாயை வச்சுக்கிட்டு நான் படுற பாருக்கே சார். அவ இது வரைக்கும் குடிச்சதில்ல, இன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டாளா, அதான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவளை விட்டீங்கன்னா நான் அப்படியே தூக்கிட்டு அவளை ஓடி போயிடுவேன். ப்ளீஸ் சார், பார்க்க எங்களை விட பெரியவர் மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். இதுதான் உங்கள் 2 பேருக்கும் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை உங்கள் 2 பேரையும் நான் அந்த சைட் பார்த்த இடத்துல போச்சிடுவேன். புரியுதா? கூட்டு போகல. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏச்சி மூட்டு போ. ஓகே சார், மூடிட்டு போகிறேன். ரியா உங்களை அவகிட்ட இழுத்து உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் மார்னிங் எழுந்து பார்க்குறீங்க, காலேஜ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி ஆகணும்னு சொல்லி வேகமாக ரெடியாகி கிளம்பி போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக எதுவுமே ஞாபகம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞாபகம் இருக்குது. அண்ட் ஏதோ ஒரு பையனை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, பட் அந்த ஃபேஸ் உங்களுக்கு பிளராக இருக்குது. நீங்கள் எப்பயும் போல் காலேஜ் கிளம்பி போகிறீங்க. அப்போது கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதும் ரியா உங்கள் பெஞ்சில் உட்காந்துட்ருக்கா, உங்களே முறைச்சி பார்த்துட்ருக்கா. நீங்கள் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. என்ன ரியா, என்னாச்சு? ஆமாம், நேற்று எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன்? நேற்று நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் பொய் சொல்லாத. இல்லடி, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. என்னாச்சு? நீ நேற்று காலைல ஒருத்தனை அடிச்சல்ல, நேற்று மறுபடியும் அவன்கிட்டே போய் பிரச்சனை பண்ணிட்டேன். நான் அதான் உன்னை அவன்கிட்டேருந்து பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்தேன். அறிவு இருக்கா வேணும் உனக்கு? ஏன் விளையாடாத, உண்மையை சொல்லு, நிஜமாவே இது நடந்ததா? ஆமாம், உன்கிட்ட போய் சொல்லி இப்போ நான் அப்படியே சாதிக்க போகிறேன்ல. மயிறு, நிஜமாவே அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டடி நேற்று. ஐயோ, என்னடி இது? நேற்று காலையில் கேலண்டர் பார்க்கும்போதே யோசித்தேன், ஐயோ நம்ம ராசிக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லையே, இன்றைக்கி போனால் என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு யோசித்தேன். அதே மாதிரி நேற்று ஃபுல்லாக பிரச்சனை. ஏண்டி காலையிலையும் குடிச்சிருக்கியாடி? என்னடி இது? ஓயன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல ஓயன் உன்னை வச்சுக்கிட்டு. நீங்களும் ரியாவும் கிளாஸில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க உங்கள் கிளாஸ்க்குள்ளே வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மார்னிங் சார். இவன் ஏண்டி காலையிலே வந்திருக்கான் தெரியலையே, ஏதோ பிரச்சனையோடு தான் வருவான். இவன் வந்தாலே ஒரு தடவையும் நம்மளுக்கு ஆப்பிளில் வச்சுட்டு போவான். இப்போ என்ன வந்திருக்கான்னு தெரியலையே. ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நியூஸ் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் இனிமேல் உங்களோட கிளாஸ் அட்வைசர். மீட் மிஸ்டர் ஜான் ஜாங்காக். அவர் அப்படி சொன்னதை கேட்டதும் உங்கள் 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேரும் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அங்கே நிற்கிறது உங்கள் முன்னாடி ஜாங்காக் தான். உங்கள் 2 பேரையும் ஜாங்காக் ஃபர்ஸ்ட் டே நோட் பண்ணிட்டாரு. உங்கள் 2 பேரையும் பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, நேற்று பேச்சுக்கு தாண்டி அவனை சார் சாருன்னு மரியாதையாக கூப்பிட்டேன். கடைசியில் அவனை நான் சாருன்னு தான் கூப்பிடணும் போலையே. சும்மா இருறியா, நீ வேற, நான் வர அடிச்சிட்டேன்டி. என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஜாங்காக் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் உங்கள் 2 பேரையும் அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை. இப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. உங்கள் 2 பேரையும் அவர் அவ்வளோவா கண்டுக்கல. அவர் கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. நீங்கள் இப்போ அவரோட சப்ஜெக்டில் தான் டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க. அப்போது எல்லாருமே முடிச்சுட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நேரமாக உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. பெல் அடித்ததுக்கப்புறமும் அவர் அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்ததான் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காம உங்கள் பேப்பர் அப்படியே வாங்கிட்டு போகிறாரு. நீங்கள் அங்கே நின்றுட்டு, சார் 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 நான் இன்னும் முடிக்கல சார். கொடுத்த டைமுக்குள்ளே எக்ஸாம் முடிக்கணும், இல்லைன்னா பேப்பர் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அவரே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கிளாஸ்க்கு போனதுக்கப்புறம் ரியா கிட்ட இதை பற்றி புலம்பி தள்ளிகிட்ருக்கீங்க. ஏய், அந்த ஆள் பழி வாங்குறாண்டி என்ன, என்னோட
பேப்பரை பிடுங்கிட்டான்டி. நான் இப்போ என்ன பண்ணுறது? நான் ஃபுல்லாக எழுதக்கூட இல்லையே, இது மெயினான எக்ஸாம். ஏய் விடுடி, அதுக்காகலாம் பழி வாங்க மாட்டாருடி. 1 வீக் ஆச்சு, இன்னுமா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாரு, மறந்துருப்பாரு. விடு, நீ அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படி தோணுது. நல்ல மனுஷன்டி அவரு. ஏய் மூட்ரி, நீயாவது அவன்கிட்ட அன்றைக்கி சாரி கேட்ட, நான் அதை கூட பண்ணல. அதுக்குள்ளே என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன். மறுபடியும் நைட்டு போய் அவர்கிட்டே பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன். ஏய் மறக்கலாம் வாய்ப்பு இல்லை ரியா. அவன் ஏதோ உன்னை பழி வாங்கிறதுக்கு தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. சம்வாட் எனக்கு சஸ்பிஷியஸாக இருக்குது. ஓயன், அதெல்லாம் உன் மனசில் இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை. நீ அதையே நினச்சிட்ருக்க. ஃப்ரீயாக விடு. அவர் நம்மளுக்கு ப்ரொஃபஸர் டி, அப்படிலாம் ஸ்டூடெண்ட் கிட்ட பண்ண மாட்டார். விடு. அவர் பழி வாங்காமல் இருந்தால் சரி தான். நான் மட்டும் என்ன அவருக்கு ஞாபகம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது நேரத்துக்கு அவர் மறந்துருக்கணும். ஜங்கு கூட பீரியட் தான் இன்றைக்கி உங்களுக்கு லாஸ்ட் பீரியட். ஸோ ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்காரு, நீங்கள் உட்காந்து அதை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ரியா வந்து உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்குறா, நீங்கள் அதை எடுத்து கொடுக்குறீங்க. அப்போது ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, ஒயன் சார், நான் இங்கே கிளாஸ் நடத்திட்டுருக்கேன், அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன காலேஜுக்கு பேசுறது தான் வரியா? சார் அது நான் கெட் அவுட். சார் நான் பேசலை சார். ஐ செட் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். ஓகே சார். நீங்கள் கிளாஸை விட்டு வெளியே போகிறீங்க, பொரியா அவங்களே பார்த்துட்ருக்கா. ஏய் என்ன, உனக்கும் வெளியே போகணுமா? இல்லை சார். வெளியே வேடிக்கை பார்க்காம கிளாஸை கவனி. அப்புறம் நீயும் நிற்கணும் அவளை மாதிரி வெளியே. ஓகே சார். ஜங்கு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வராரு. நீங்கள் அப்போ அவர்கிட்ட போயிட்டு, சார் ஒரு நிமிஷம். அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை, அப்படியே போயிடுறாரு. நீங்கள் அவர் போகிறதே பார்த்துட்டு அப்புறம் நீங்களும் ரியாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அவரோட பீரியட் தான். நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க கிளாஸில், நீங்களும் ரியாவும். அப்போது அவர் நீங்கள் எழுதின டெஸ்ட்டோட பேப்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் யார் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். யார் ரொம்ப லோ கிரேட் எடுத்திருக்கீங்களோ அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு தான் போகணும். 4:30 காலேஜ் முடியும். 6:30க்கு தான் நீங்கள் வீட்டுக்கே போகணும். ஸோ 2 hours ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் பேப்பரை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மார்க் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காரு. லிட்டரலாக உங்களை ஃபெயில் பண்ணி விட்டுட்டார் அவர். ஸ்டூடெண்ட்ஸ் யார் ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருக்கீங்க? ஏன்சி இல்லைங்க. நீங்கள் பேப்பரையே பார்த்துட்ருக்கீங்க ஷாக்கா. போறியா? ஓய் என்ன மார்க்டி, காமி பேப்பர் எங்க? என்னடி இது, ஃபெயில் ஆயிருக்க? நான் எல்லாமே கரெக்டாக தான் எழுதுனேன், ஆனால் அவர் வேணும்னே ஃபெயில் பண்ணி விட்டுருக்காருடி. ஓயன் எழுந்து நில்லு. என்ன மார்க் நீ? சார் நான் ஃபெயிலா? நான் அப்போவே இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். காலேஜுக்கு எதுக்கு வர நீ? பேசுறதுக்கா? கிளாஸ் நடந்தும் போது பேசிக்கிட்டு இருக்க. எக்ஸாம் ஒழுங்கா எழுதுறது இல்லை. இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு தான் போகிற நீ. டெய்லியும் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன ஸ்டாஃப் ரூமில் மீட் பண்ணு. அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ரியா உங்களை கன்சோல் பண்ணி உங்களை உட்கார வைக்கிறா. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. பொரியா உங்களை பார்த்து, ஓயன் நான் வேணா இருக்கவா? இல்லை ரியா நீ போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லடி நான் இருக்கேன். ஏதாவது சொல்ல போகிறாரு அவர். இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிடி பார்த்துக்கோ, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுண்ணே. சரி. ரியாவும் கிளம்பி போயிடுறா. நீங்கள் இப்போது ஜங்குக்கை பார்க்க ஜங்கு கூட ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ உள்ளே போயிட்டு டோர் நாக் பண்ணுறீங்க. கமேன். சார் என்ன வர சொல்லியிருந்தீங்க? உள்ளவா. சார் நான் நல்லா தான் சார் எக்ஸாம் எழுதியிருந்தேன், ஆனால் மார்க் நீங்கள் தான் சார் கம்மியாக போட்டிருக்கீங்க. ஓ, இப்போ நான் கரெக்ட் பண்ணது தப்புன்றியா? உனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எதுவும் தெரியாதுன்றியா? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. நான் சொன்னது, நீங்கள் மறுபடியும் என்னோடய பேப்பரை
கரெக்ட் பண்ணி பாருங்களேன். பாஸ் ஆயிடுவேன் சார். ஃபெயில் ஆகலாம் வாய்ப்பே இல்லை சார். அப்போது ஜங்குக் அவரோட சேர்லேருந்து எழுந்து உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. ஆமாம், பேப்பர் கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? நான் தான் ஃபெயில் போட்டேன். சார், ஏன் சார்? நான் என்ன சார் பண்ணேன்? ரொம்ப முக்கியமான எக்ஸாம் சார் அது. நீங்கள் இப்படி என்னை பழி வாங்கணும்னு ஃபெயில் பண்ணிட்டா என் லைஃபே போயிடும்ல சார். சரி, நீ கூட தான் நீ கல்யாணம் பண்ணி வச்சே நடித்த. எனக்கும் தான் எம்பாரசிங்காக இருந்தது. வேற ஒன்று பண்ணலாமா? என்ன சார்? நீ எல்லாரும் முன்னாடி வச்சு நீ என்னை அரைஞ்ச மாதிரி நானும் உன்னை அரைஞ்சிட்றேன். இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு நீ என்ன கிஸ் பண்ணல, அதை திருப்பி கொடுக்குறேன், வாங்கிக்கோ. சார், என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்கள் ஸ்டூடெண்ட் சார். நான் கூட தான் ப்ரொஃபஸர். நீ என்ன அடிக்கலையா? சார், அப்போ எனக்கு நீங்கள் தான் ப்ரொஃபஸர்னு தெரியாது சார். நான் ஏதோ தெரியாமல் ஒரு கோத்தில் அடிச்சிட்டேன். அடிச்சல்ல, அப்போ திருப்பி வாங்கிக்கோ. நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் என்னால் முடியாது. சரி, ஓகே, இப்போ எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் அவரோட சீட்டில் உட்காந்துட்டு உங்களோட இந்த மார்க் ரெஜிஸ்டர் எடுத்து உங்களோட மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு. நீங்கள் அப்போ அவர்கிட்ட போயிட்டு, சார் வேணாம் சார், சார் மார்க்கில் மட்டும் கை வைக்காதீங்க சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன். மார்க்கில் மட்டும் கை வைக்காதீங்க ப்ளீஸ். சரி, இங்கே வா. ஏய், இங்கே வாடி. நீங்களும் ஜங்குக் கிட்ட போகிறீங்க. அவர் உங்களை பிடிச்சி இழுத்து அவரோட லேப்பில் உட்கார வைக்கிறாரு. உங்களை ரொம்ப க்ளோஸாக உட்கார வைக்கிறாரு அவர்கிட்ட. சார், என்ன சார் பண்ணுறீங்க? சும்மா சொல்லக்கூடாதுரி, அழகாக தான் இருக்க. காலேஜ் தான் படிக்கிறேன், ஆனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறிய பாடியை. சார், இப்படிலாம் பேசாதீங்க சார். அப்போது ஜங்குக் உங்களோட ஹேர் எல்லாமே ஒரு பக்கம் தள்ளிட்டு உங்களோட நெக்கை ஹோல்ட் பண்ணுறாரு. உங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக வராரு. நீங்கள் கண்ணை இறுக்கி மூடிக்கிறீங்க. சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். ஏய், கொஞ்சம் வேறு ஏதாவது சொல்கிறீ. சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்ருக்க. நீ கெஞ்சிடா மட்டும் நான் விட போகிறதுல நல்லா தெரியும். சார் வேணாம் சார். ஜங்குக் உங்கள் கிட்ட வந்து க்ளோஸாக வந்து உங்களோட லிப்ஸ் கிட்ட லைட்டாக பெக் பண்ணிவிட்டு தூரமாக போயிடுறாரு. உங்களை எதுவுமே பண்ணல. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. சரி, அந்த புக்கை எடுத்துகிட்டு வா. என்ன புக் சார்? ஏன், உனக்கு வேறு எதாவது பண்ணுமா? போய் புக் எடுத்துகிட்டு வா, போடி. சரி சார். நீங்கள் போய் அவரோட சப்ஜெக்ட் புக்கை எடுத்துகிட்டு வரீங்க. மறுபடியும் அவர் உங்களை அவரோட லேப்லேயே உட்கார வைக்கிறாரு. சார், சரி, நான் உன்னை ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னது நான் சொல்லிக் கொடுக்குறது தானே. நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும், ஆனால் அதை பண்ணிக்கிட்டே நான் உன்னை படிக்க வைப்பேன், சரியா? நீங்கள் அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை க்ளோஸாக இழுத்து உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது அவரோட ஹேண்ட்ஸ் உங்களோட பாடி ஃபுல்லாக டச் ஆகுது. அவர் டச் பண்ணிகிட்டே தான் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் அப்போ அவர்கிட்ட, சார் நீங்கள் கையை எடுத்துகிட்டு சொல்லி கொடுக்குறீங்களா? ஏய், என்ன கொஞ்சம் விட்டால் ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற? ஏன் கை வச்சா என்ன உனக்கு வலிக்குதா? இல்லை சார், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. மூடிட்டு படி, வேறு எதாவது பண்ணிட்டு போகிறேன், மைண்டை மாற்றாத. சரி சார். ஜங்குக் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்குறாரு. டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் வீட்டுக்கு உங்களை போக சொல்லிட்டாரு. நீங்களும் போயிடுறீங்க. இப்படி தான் உங்களுக்கு டேஸ் போகுது. ஜங்குக் உங்ககிட்ட வந்து உங்களை செடியூஸ் பண்ணுற மாதிரியே நடந்துப்பார்.
ஆனால் இது வரைக்கும் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்ட அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அதே டைமில் உங்களுக்கு அவர் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எல்லாமே சொல்லியும் கொடுத்துருவாரு. அண்ட் உங்களுக்கு அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அது ரியா கிட்ட வேற போய் சொல்கிறீங்க. ரியா, சொல்கிறேன். ரியா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை, ஒருத்தர் நம்மளை டச் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கல. ஒருத்தவங்க அதே டைமில் நம்மளுக்கு எல்லாமே சொல்லியும் கொடுக்குறாங்க, நல்லதும் பண்ணுறாங்க, அட் தி சேம் டைம் நம்மளை செடியூஸும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மேலெலாம் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வருமா என்ன? நினச்சேன்டி அப்போவே நீ இந்த மாதிரி எதாவது பண்ணுவேன்னு. எனக்கு தெரியும். யார்? ஜங்குக் சாரா? அது எத்தனை நாளாக நடக்குதுடி இதெல்லாம் உங்கள் 2 பேருக்குள்ளேயும்? இல்லை ரியா, எனக்கு தெரியல. ஆனால் அவர்கிட்ட இது வரைக்கும் தப்பாலாம் நடந்துக்கிட்டது இல்லடி. சரி, அதுக்கு என்னதான் இருந்தாலும் நீ அவரோட ஸ்டூடெண்ட். அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னால் அவர் அக்செப்ட் பண்ணுவார்னு நினைக்கிறியா? இல்லை, எனக்கு இது என்ன ஃபீலிங்னே தெரியல. ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. பாருவேன், இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுடி. யோசித்து முடிவெடு, இவ்வளோதான் சொல்லுவேன். இப்படியே உங்களுக்கு அன்றைக்கி நாளும் போகுது. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜங்குக்கோட ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறீங்க. எப்பயும் போல் உள்ளே போன உடனே அவர் உங்களை வர சொல்கிறாரு. நீங்கள் எப்பயும் போல் ஒரு லேப்பில் தான் உட்காந்துருக்கீங்க. அவர் இந்த தடவையும் உங்களுக்கு புக்கை எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் புக்கை பார்க்காம நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். அவர் மறுபடியும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே பண்ணவே முடியல. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஐஸ், அவரோட லிப்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் சடனாக அவரோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அவரை ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட க்ளோஸாக போய் நீங்கள் அவரை கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு தான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, சார் சாரி சார், நான் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் அப்படி பண்ணிட்டேன், சாரி. ஜங்குக் உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்களை டக்குன்னு உங்கள் நெக்கை ஃபோர்ஸாக ஹோல்ட் பண்ணி உங்களை இழுத்து லிப் லாக் பண்ணுறாரு. சார் சார். அமைதியாரு, மூடைத்தி விட்டு பேசுகிறான். அவர் உங்களையே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறீங்க. அவர் உங்களோட ஷர்ட்குள்ளெல்லாம் கை விட்டு உங்கள் பாடியெல்லாம் டச் பண்ணுறாரு. நீங்கள் மூன் பண்ணுறீங்க. உங்களை ஜங்குக் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. உங்கள் ஐஸை பார்த்து நீங்கள் அவரை பார்த்து, லவ் யூ ஜங்குக் சார், எனக்கு தெரியல உங்கள் மேலே எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு. ஆனால் என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், சாரி. அப்போது ஜங்குக் உங்களோட 2 சீக்கையும் ஹோல்ட் பண்ணி, என்ன இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன்னு உனக்கு இப்போ கூட புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னால் இதை கூட புரிஞ்சுக்க முடியல. ஏண்டி, உன் மேலே எனக்கு அப்படி ஒரு இன்டென்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கே உன்னை முடிச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன 5 நிமிஷம் ஆகுமா? இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணல. எனக்கு நான் பிடிக்கும்டி. அன்றைக்கி அடித்தப்போ உன் மேலே செம்ம காண்டு ஆச்சு தான். ஆனால் அன்றைக்கி நைட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் என்னோடய ஹேண்ட்ஸில் அழகாக குழந்த மாதிரி என் லிப்பில் ஒரு பெக் பண்ணிவிட்டு நீ தூங்கின பார்த்தியா? இருந்துட்டேன். அதான் சரி கொஞ்சம் விளையாடுவோமே, இத்தனை நாள் விளையாடிட்டு இருந்தேன். கடைசியில் நீ ஏன் வந்து லவ்வாக சொல்லிட்ட. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஐஸில் அவ்வளோ லவ் தெரியுது. நீங்கள் மறுபடியும் அவரை கிஸ் பண்ணுறீங்க. அவரும் கிஸ் பேக் பண்ணி லவ் யூ சொல்கிறாரு. நீங்களும் லவ் யூ டு ஜங்குக்கா. நீங்களும் அவரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவர் டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, போதும் நீ வீட்டுக்கு போ. என்னாச்சு? இதுக்கு மேலே இருந்தால் தான் பண்ணிடுவேன் நானே.
என்னாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத்தனை நாள் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது பெரிய விஷயம். இப்போ நீயா வந்து கிசெல்லாம் கொடுத்து மூடை மாற்றி விட்ட. நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் அவரை நினச்சி சிரிச்சிட்டு இருந்து உங்கள் பேக் எடுத்துகிட்டு டோர்கிட்ட போகிறீங்க. அப்போ அவர் உங்களை கூப்பிட்டு, ஏய் இந்த லவ்வர்ஸ் ஆகிட்டோம், இதுக்காக நாளைக்கு சப்ஜெக்டில் ஒழுங்காக படிக்க மாட்டேன், மார்க் எடுக்க மாட்டேன்னு சுற்றிட்டு இருந்தேன்னு வை, மண்டேலே வைப்பேன். ஒழுங்காக படிக்கிற, ஒழுங்காக ஸ்பெஷல் கிளாஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துடு. நான் சரி, இனிமேல் எப்படி வராமல் இருப்பேன். ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்துடுவா சார்? குழப்படி உனக்கு. பொடி. ஓகே சார், பாய். ஓகேடா ஆமி, நான் இதோட ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். பாய்.